இந்த இடத்துல நாங்கள் காரை நிரோசனை சந்திக்க இருக்கிறோம். காரை நிரோசனை சந்திக்கிறதுக்கு முதல்ல இன்னொரு விடயத்தை சொல்ல வேணும். அது எந்த மெதட்டாக இருந்தாலும் விரலை உள்ளே வச்சு தோண்டி எல்லாம் எடுத்து தான் சாப்பிட வேணும். கேமராவை வச்சு கொண்டு பதிவு செஞ்சு அதில் கிட்டத்தட்ட 150 பெண்கள் தங்களோட வீடுகளில் இருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் அநேகமான கிராமங்களில் கிட்டத்தட்ட ஒரு 22 கிராமங்களில் இருக்கிறார்கள் எனக்கு செய்து தந்து கொண்டிருக்கிறாங்க. 1619 யாழ்ப்பாணம் போர்த்துகேயரால் கைப்பற்றப்பட்டது. He was in a fight with the Portuguese. He survived 3 wars and then he was taken to Goa in India. டேபிள் மெட்டுகளும் இருக்குது. இப்போ இதெல்லாம் டூரிஸ்ட் மென்ஷன் பண்ணி தான் கூடுதலாக செய்கிறது. உங்களை மாதிரி வீடியோ போடுறீங்களா? இல்லை தானே, இல்லை உங்களோட அளவுக்கு இருக்காது தானே போடுறீங்க. அப்போ சரி, நொங்கு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம். நல்ல பதமாக இருக்கா? ஓகே. வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய தினம் இப்பொழுது சங்கிலியன் சிலைக்கு முன்பாக நின்று இந்த காணொலியை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் சங்கிலிய மன்னனுடைய 407வது நினைவு தினம் இன்றைய தினம் பொதுமக்களால் நினைவு கூறப்படுகிறது. அந்த காட்சியை இந்த இடத்துல காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன். இதில் வந்து பராக்கிரம படம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி வந்து நாங்கள் ஒரு கட்டாயம் சங்கிலிய மன்னனுக்கான ஒரு இந்த இடத்துல ஒரு நினைவகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சங்கிலிய மன்னன் சம்பந்தப்பட்ட வரலாற்று பதிவுகள் இந்த இடத்திலே காணப்படுகிறது. 2வது சங்கிலிய மன்னன் யாழ்ப்பாணத்து ராச்சியத்தின் கடைசி மன்னன். ஆட்சி காலம் 1519 1561 வரைக்கும். எங்கள் மண்ணை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது, எங்கள் மக்கள் சுதந்திரமாக வாழும் வரை நாங்கள் போராடுவோம். இந்த இடத்துல சங்கிலிய மன்னனுடைய வாழ்க்கை வரலாறு இந்த இடத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. மாவீரன் சங்கிலிய மன்னனின் வீரச் செயல்கள். யாழ்ப்பாண மண்ணில் போர்த்துகேய பரங்கி படைகளுக்கு இடையிலான 11 நாள் யுத்தத்திலே 700 பரங்கி படைகளின் தலைகளை வெட்டி சாய்த்த மாவீரன் சங்கிலிய மன்னன். சிங்கள மன்னர்களும் சங்கிலிய மன்னனுக்கு உள்ள தொடர்பு இந்த இடத்திலே தெள்ள தெளிவாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். இறுதியாக மாவீரன் சங்கிலியனின் கைதும் மதமாற்ற முயற்சிகளும் மரண தண்டனையும். 1619 யாழ்ப்பாணம் போர்த்துகேயரால் கைப்பற்றப்பட்டது. சங்கிலிய மன்னன் கைது செய்யப்பட்டு கோவா கொண்டு செல்லப்பட்டார். கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுமாறு பலமுறை வற்புறுத்தப்பட்டார். ஆனால் சங்கிலிய மன்னன் தனது மதத்தையும் நாட்டையும் கைவிட மறுத்தார். கோவா சிறையில் அடைக்கப்பட்ட சங்கிலிய மன்னன் அவருக்கு கிறிஸ்தவ மத மாற்றத்திற்கான அழுத்தம் கொடுக்கப்பட்டது. 1621 ஆண்டு கோவாவில் சங்கிலிய மன்னன் தூக்கிலிடப்பட்டார். இந்த இடத்திலே சுற்றுலா பயணியாக வந்த நெதர்லாந்து பெண்ணிடமும் சங்கிலிய மன்னனுடைய வரலாறு கூறப்படுகிறது. அவருடைய கருத்துகளும் இந்த இடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. Hi, I'm Julia. I'm from the Netherlands, and what I understand from here is we are remembering the last king of Jaffna. He was in a fight with the Portuguese. He survived 3 wars and then he was taken to Goa in India and they tortured him for 2 years and they wanted to convert him to Christianity but he said no and then they hanged him in front of the church. And that is who we are remembering today. அடுத்த நிகழ்வு சங்கிலியன் பூங்காவிலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலக பனை தினம். இந்த உலக பனை தினத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த இடத்துல இந்த காணொலியில் நான் சேர்த்திருக்கிறேன். பனம் பொருள்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாசல். நுழைவாயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நொங்கு சுவைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டால் இருக்கிறது.
இந்த இடத்துல நிறைய நோங்குகள் வைத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்த இடத்துல 7 மணி வரைக்கும் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இப்போ தான் ஒரு கொஞ்சம் மக்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முழுக்க பனையால் செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்கள் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு சனிக்கிழமை உங்களுக்கு நேரம் இருக்கிற பட்சத்தில் ஒரு முறை நீங்கள் சங்கிலியன் பூங்காவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதை நேர பார்த்துட்டு போகலாம். உங்களுக்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கி செல்லலாம். இந்த இடத்துல நாங்கள் காரை நிரோசனை சந்திக்க இருக்கிறோம். காரை நிரோசனை சந்திக்கிறதுக்கு முதல்ல இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். தேனீக்களும் காரை நிரோசனம் அப்படி என்று சொன்னால் மிகையாகாது. சொல்லுங்கள் காரை நிரோசனம், அதாவது இப்போ என்னென்ன பொருட்கள் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது? இன்றைக்கு வந்து பெனசார்ந்த உற்பத்தி பொருட்கள் தான் இருக்குது. புழுப்பொடியல்மா இருக்குது, மற்றது அங்கே ஒடியல்மா இருக்குது, அடுத்தது பெனங்கிழங்கு கலவையண்டு பயிர் உளுந்து அதோட போட்டு பெனசார்ந்த உற்பத்தி பொருட்கள் போட்டு செய்திருக்கிறோம். அடுத்தது பெனங்கட்டி தூள்கள் இருக்குது, அதெல்லாம் டேஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கு பெனங்கட்டி தூள், பெனங்கட்டி எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் இருந்து செய்த லட்டுகளும் வச்சிருக்கோம். புழுக்கொடியல்மா லட்டும் இருக்குது, இந்த பெனங்கிழங்கு கலவையில் செய்த லட்டுகளும் இருக்குது, மற்ற பெனையோல சார்ந்த உற்பத்தி பொருட்களும் இருக்குது. ஆக்கள் வந்து வாங்கிட்டே இருக்காங்க. இப்போ முடிஞ்சது திருப்பி எடுக்க போறீங்க. இப்போ இந்த இடத்துல தவற விடுற ஆக்கள் இந்த பொருட்களை வந்து வாங்குறேன்னா எங்க வாங்கலாம்? எல்லா யாழ்ப்பாணத்தில் எல்லா ஃபுட் சிட்டிலையும் இருக்கு. நன்றி. உங்களோட நிறுவனம் எந்த இடத்துல இயங்குது அதையும் சொல்லிவிடுங்க. கார்னர் வேம்படியில் தான் எங்களோட நிறுவனம். பேர் விவரங்களையும் சொன்னால் பல்லுயிர் நிறுவனம். தொலைபேசி இலக்கம் வந்து 076 248 21 நன்றி. அடுத்ததா இந்த இடத்துல கைவேலை பொருட்கள், கைகளால் செய்யப்பட்டவை என்று இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. பிளாஸ்டிக் உற்பத்திகளை தவிர்ப்போம். குறிப்பாக இந்த இடத்துல மட்டக்களப்பில் இருந்து இந்த நிறுவனம் இந்த இடத்துல வந்திருக்குது. மட்டக்களப்பில் என்ன வந்திருக்கிறீங்க? ஓம் சார், நாங்கள் மட்டக்களப்பில் இருந்து வந்திருக்கிறோம். மட்டக்களப்பில் வந்து இப்போ என்னோட சேர்ந்து ஹேண்ட் டச் ப்ராடக்ட் பதிவு செஞ்சு அதில் கிட்டத்தட்ட 150 பெண்கள் தங்களோட வீடுகளில் இருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் அநேகமான கிராமங்களில் கிட்டத்தட்ட ஒரு 22 கிராமங்களில் இருக்கிறார்கள் எனக்கு செய்து தந்து கொண்டிருக்கிறாங்க. நானும் உற்பத்தி பொருட்களை செய்வேன், அவங்களும் செய்வாங்க. இப்போ மட்டக்களப்பை பொறுத்தளவுலையே இப்போதைக்கு வந்து பனை வளம் கூடுதலாக காணப்படுது. அப்போ அங்கே இருக்கிற அந்த வளத்தை பயன்படுத்தி உள்ளூர் உற்பத்தியை மேற்கொள்றதுக்கு அங்கே இருக்கிற பெண்கள் தங்களோட வீட்டு வேலையிலையும் செய்து பிள்ளைகளையும் பாடசாலைக்கு அனுப்பிட்டு இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஹேண்டேஜ் ப்ராடக்டால் மட்டக்களப்பு பொதுச்சந்தை கட்டடத்தில் ஒரு சின்ன கடை ஒன்று வச்சு சந்தைப்படுத்துறதுக்கு வச்சிருக்கிறோம். பழைய கச்சேரியிலையும் மட்டக்களப்பு டவுனில் வந்து இந்த இப்படியான உற்பத்தி பொருட்களை டூரிசத்தோடு சேர்ந்த மாதிரி வச்சிருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அங்கே இருக்கிற சவால்ன்னு பார்த்தா எங்களோட இந்த உற்பத்தி பொருட்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் விலை குறைவு. அப்போ எங்களுக்கு அந்த கஷ்டப்பட்டு பெண்கள் வேலை செய்யறதுக்குரிய ஊதியம் எடுத்துக்கொள்ளையில அங்கே இருக்கிற இதில் வந்து நாங்கள் குறைஞ்ச விலைகளுக்கு தான் செய்கிறோம். இப்போ நாங்கள் வந்து பாரம்பரிய முறையிலையும் உற்பத்தி பொருட்களை செய்கிறோம், நவீன முறைக்கு ஏற்ற மாதிரியும் பிளாஸ்டிக் உற்பத்தியை குறைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சூழல் நேய பொருட்களாகவும் எல்லாத்தையும் செய்து கொண்டு வரோம். எங்களுக்கு இந்த சந்தை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இப்படியான எக்ஸிபிஷன்கள் நடக்கக்குள்ள எல்லாரும் உற்பத்தி பொருட்களையும் எடுத்துட்டு ஹேண்டேஜ் ப்ராடக்டால கொழும்பு இப்போ யாழ்ப்பாணம் வந்திருக்கிறோம், வேற வெளி மாவட்டங்களில் நடக்கக்குள்ளையும் போகிறது வந்திருக்கிறோம்னு சொன்னால் நீங்கள் மட்டும்தானா வேறு ஆட்கள்? இல்லை, எங்களோட இதில் இருக்கிற ஆட்கள் நாங்கள் கிட்டத்தட்ட 4 ஸ்டால் எடுத்திருக்கிறோம். 4 ஸ்டால் மட்டக்களப்பில் இருந்து உற்பத்தி எல்லாம் வச்சிருக்கிறோம். அதில் பண்ணில் செய்தது, பனையில் செய்தது, அந்த பேக் இதுகளில் செய்தது, காளான் உற்பத்தி, உணவுப் பொருட்கள், பனம்பழத்தில் செய்யப்பட்ட பலகாரம், பனம்பழ சோப் எல்லாமே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ உங்களோட சந்தைப்படுத்தல் பிரச்சனையா இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி உங்களுக்கு சந்தை வாய்ப்புகள் நிறைய கிடைக்குதா, என்ன மாதிரி? இப்போ உதாரணத்துக்கு 2 பேர் வந்து ஒரு கடைக்கார அக்கா கிட்டத்தட்ட ஒரு 11,000 ரூபாய்க்கு மேல பனையில உற்பத்திகள் எடுத்துட்டு போறாங்க. இப்போ எடுத்துக்கொண்டு போறாங்க. அதோட அவங்க கடையிலுக்கு தேவைன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு அண்ணா ஒரு ஆளும் தன் கடைக்கு உற்பத்தியில எங்களை பஸ்ஸில் அப்படி போட்டுட்டு போகலாமண்டு. இதெல்லாம் ஸ்வீட் ஐட்டங்கள், கல்யாண வீடுகளுக்கு அந்த கொழுக்கட்டை பெட்டிகள் கொண்டு போறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செய்யலாம். டேபிள் மெட்டுகளும் இருக்குது. இப்போ இதெல்லாம் டூரிஸ்ட் மென்ஷன் பண்ணி தான் கூடுதலாக செய்கிறது. அப்போ இதில் டீ கப்புகள் மூடுறதுக்கு ஏற்ற மாதிரி
அடுத்தது கரிடீஸுகள் மூடுற மாதிரி அப்படியெல்லாம் செய்திருக்கிறோம். இது இப்போ சொப்பின் பேக்குக்கு பதிலாக கடைகளுக்கு நாங்கள் மார்க்கெட்டுகளுக்கு போகக்குள்ள இதுக்குள்ள உற்பத்தி பொருட்களை வாங்கி போட்டு இப்படி எடுத்துட்டு போகலாம். அதுக்கேற்ற மாதிரியும் செய்திருக்கிறோம். உங்களோட அந்த துணிப்பொருளை வந்து பிளாஸ்டிக் உற்பத்திகளை வந்து தவிர்ப்போம். சூழல் நேய பொருட்களை உற்பத்தி செய்வோம். இந்த இடத்துல வந்து சர்வ் லைஃப் நிறுவனம் வந்து எங்களுக்கு இதுக்கு அனுசரணை வழங்கி எங்களை இந்த இடத்துக்கு எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னால் இந்த உற்பத்தி பொருட்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு களமாக இதை ஏற்படுத்தி தந்ததுக்கு நன்றி சொல்லணும். இது பனையில் இப்போ பூவில் கருகி போயிடும். இது வந்து அவங்களுக்கு ஒரு ஞாபகத்தை சின்னமாகவே வைக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒத்த பூவெல்லாம் நாங்கள் 100-150 ரூபாய்க்கு செய்து கொடுக்கலாம். செய்யலாம். அது 750க்கு கொடுக்குறோம் சார். இப்போ இதில் இருக்கிற 1-2 விலைகளை சொல்லுங்க, பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உதவியா இருக்கும். இப்போ இந்த தொப்பி வந்து சின்ன கலர் தொப்பி எல்லாம் 500 ரூபாய்க்கு செய்து கொடுப்போம். ஏனெண்டா வெயிலுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். இந்த கூட வந்து 950 ரூபாய்க்கு கொடுப்போம். நீண்ட காலத்துக்கு பாவிக்கக்கூடிய, நீண்ட நாட்களுக்கு பாவிக்கும். இந்த இருக்கிறதும் அதை விட பெரிய கூட. இது ஒரு 1350க்கு. இதுக்குள்ள கம்பி எல்லாம் வச்சு பின்னி இருக்கிறோம். அதாவது நிறைய பாரங்களை வெயிட் தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கம்பி எல்லாம் வச்சிருக்கிறீங்க தான். இது தொப்பி இப்போ மீன் பிடிக்க போறாக்கள் வேற இதுகள் செய்யறாக்களுக்கு 450 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். போட்டோ எடுக்கிற ஆக்களுக்கும் பயன்படும். நல்ல கலர்ஃபுல்லா செஞ்சிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழில் மேலும் மேலும் வளர்றதுக்கு உங்கள மாதிரி ஆக்கள் எங்களை மாதிரி எல்லா பெண்களோட உற்பத்திகளையும் கொஞ்சம் வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு செயற்படுறீங்க. அதுக்கு உங்களுக்கும் நன்றி. இப்போ உங்களோட பொருட்களை வாங்கணும் என்று சொன்னா எப்படி தொடர்பு கொள்றது? நேரடியா அவங்களே சொல்லி எனக்கு இந்த இடத்துல காட்டுங்க. அதாவது தொலைபேசி இலக்கம் இருக்கு. 077462 195. இந்த இலக்கத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்கு. நாங்க சின்னலாம் ஒரு ஹேண்ட் டச் சொல்லி ஒரு யூடியூப் சேனலும் அதே நேரம் டிக்டாக்கும் போடுறோம். கொஞ்சம் இந்த உற்பத்தி பொருட்களை வீடியோ போடுறீங்களா? இல்ல தானே, உங்களோட அளவுக்கு போடுறீங்க. அப்ப சரி, எங்களுக்கு உங்களோட அளவுக்கு செய்ய தெரியாது. அப்படி இல்லை, நான் சொல்ல வரையில இப்ப வெளி மாவட்டங்கள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிற ஆக்களுக்கு உதவியா இருக்கட்டும் தான் உங்களுடைய முகவரியையும் அந்த தொலைபேசி இலக்கத்தையும் கேட்டு நான் இப்ப யாழ்ப்பாணம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டீங்க, செங்கலடி மட்டக்களப்பு சொல்லிட்டீங்க, வேற மாவட்டங்கள் இப்ப புத்தளமாக இருக்கட்டும், கொழும்பு அங்க இருந்து தொடர்பு கொள்ற பட்சத்தில் உங்களோட தொலைபேசி இலக்கம் உதவியாக இருக்கும். நன்றி. தேங்க்யூ சார். இந்த இடத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய கை வண்ணங்களும் பதிவு செய்யப்படுகிறது. உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய திறமைகளையும் நீங்கள் உங்களுடைய கண்ணால் பார்த்துட்டு போகக்கூடியதாக இருக்கும். சீனி லைட்டாக சேர்த்துருக்கோம். ஆனால் சுகர் காரனும் சாப்பிட்றாரு. முருகம்பில் சாப்பிடலாம், சீனி போட்டால் தான் கொஞ்சம் பிடிக்கும். இல்லை சீனியிலுக்குள்ள நாங்கள் கலங்கட்டி தான் கலங்கட்டி ஆட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. அது அவ்வளோ உங்களுக்கு இனிப்பே விளங்காது. நன்றி. இந்த இடத்துல பதனி வந்தால் நீங்கள் சுவைச்சு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல நேரடியாக வந்தீங்கன்னு சொன்னால் நொங்கு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம். நல்ல பதமாக இருக்கா? ஓகே, சரி தாங்க. என்ன இப்படியே குடிக்கிறது ராய்? சரி, மிச்சத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன். நொங்கு வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்காம். அது எந்த மெத்தடாக இருந்தாலும் விரலை உள்ளே வச்சு தோண்டி எல்லாம் எடுத்து தான் சாப்பிட வேணும். கேமராவை வச்சு கொண்டு பின்னால் பேக்கையும் கொழுகி கொண்டு நொங்கு சாப்பிட்றன்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தான் தெரியும். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இன்றைய தினம் சனிக்கிழமை சங்கிலியன் பூங்காவில் நடந்த 2 நிகழ்வுகளை ஒரே காணொலியாக பதிவு செய்து இந்த இடத்துல பதிவேற்றியிருந்தேன். நான் மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு நன்றி.